இது வரைக்கும் நம்ம சேனல்ல ராஜஸ்தான்ல இருக்க உதய்பூர், ஜோத்பூர், ஜெய்ப்பூர் பத்தின டூர் பிளான் தான் பார்த்தோம். இப்போ கடைசியா நம்ம கிளைமேக்ஸ்க்கே வந்துட்டோம். கோல்டன் சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஜெய்சல்மர், அதை பத்தின ஒரு கம்ப்ளீட் டூர் பிளான் தான் இப்போ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜெய்சல்மர் பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜோத்பூரை ப்ளூ சிட்டின்னு சொல்லுவாங்க, ஜெய்ப்பூரை பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஜெய்சல்மரை கோல்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் கோல்டன் சிட்டின்னு சொல்லுவாங்கன்னா இதில் இருக்க மேக்ஸிமம் பில்டிங்ஸ் வந்து சாண்ட்ஸ்டோனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. ஈவினிங் ஆனால் அந்த சன்செட் டைமில் கோல்டன் கலரில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குமா, அதனால இது பேர் கோல்டன் சிட்டின்னு பேர். இந்த ஜெய்சல்மரை எப்படி இப்படின்னா ரீச் பண்ணலாம், எங்கே தங்கலாம், எவ்வளோ செலவாகும், அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இந்த ஜெய்சல்மர் பார்த்தீங்கன்னா நம்ம டே 1 வந்து சிட்டிலேருந்து ஆரம்பிக்க போகிறது இல்லை. ஜெய்சல்மர் பக்கத்தில் இருக்க சாம்சான் டியூன் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஜெய்சல்மர் வந்து ரீச் ஆகிறதுக்கே நம்மளுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடும். ஸோ நம்ம டே 1 வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஜெய்சல்மருக்கு நீங்க ஃப்ளைட்ல வரதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ட்ரெயின்ல வரதா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்ல இருந்தோ இல்ல ஸ்டேஷன்ல இருந்தோ டாக்ஸி புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்ஜெட்டா வரணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ஆட்டோ புக் பண்ணிக்கோங்க. டாக்ஸி பேசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆட்டோ பேசிக்கிறதா இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லா பேசிக்கோங்க, கரெக்டா பேசிக்கோங்க. பொதுவாகவே இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கேம் எப்பயுமே இருக்கும். அது ஜெய்சல்மர்லயும் உண்டு. இந்த சாம்சான் டியூன் பாத்தீங்கன்னா ஜெய்சல்மர் சிட்டில இருந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம போற வழியிலேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை பார்க்க போறோம். அதுதான் குல்தாரா வில்லேஜ். நீங்க வந்து டாக்ஸி புக் பண்ணிக்கும் போது இந்த குல்தாரா வில்லேஜ் போயிட்டு போகணும் அப்படின்றத கரெக்டா ஆரம்பத்திலே பேசிடுங்க. இந்த குல்தாரா வில்லேஜ் பாத்தீங்கன்னா ஹாண்டட் வில்லேஜ் ஆஃப் ஜெய்சல்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வாழ்ந்த மக்கள்னா நைட்டோட நைட்டா வக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இந்த குல்தாரா வில்லேஜை பத்தி நிறைய யூடியூப் வீடியோஸ்னா பார்த்துருப்பீங்க. இங்க பேய் நடமாடுது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதை பத்தின ஃபுல் ஹிஸ்டரினா தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம சாம்சான் டியூனுக்கு போயிடலாம். இந்த சாம்சான் டியூன்ஸ் ரீச் பண்றதுக்கே நம்மளுக்கு லஞ்ச் டைம் போல ஆயிடும். நீங்கள் போனோடனே முதல்ல லஞ்சை முடிச்சுருங்க. இந்த சாம்சங் டியூன்ஸில் எங்கே தங்கலான்னு பார்த்தா நிறைய ரிசார்ட் இருக்குது. நீங்கள் நல்ல ரிசார்ட்டாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரிசார்ட்டை வந்து நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த சாம்சங் டியூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் டெசர்ட் ஏரியா. இந்த சாண்ட் டியூன்ஸ்னால் நிறைய இருக்கும். இங்கே போய் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி, கேமல் சஃபாரி அதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கும். இந்த கேமல் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நம்ம அங்கேயே சன்செட் வியூ பார்த்துட்டு நம்ம வந்து ரிசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம். ரிசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆன உடனே ஈவினிங் டைம் அங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம நைட் டென்ட்டில் வந்து நம்ம டின்னரை முடிச்சுக்கலாம். அந்த ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸை பார்த்துட்டு நம்ம டே 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டே 2 பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ப்ரீவியஸ் டே வந்து சன்செட் வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி இந்த சன்ரைஸ் வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் டே வந்து ஒருவேளை நீங்கள் வந்து கேமல் சஃபாரியோ ஜீப் சஃபாரியோ எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டே 2ல ஏர்லி மார்னிங் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சஃபாரினா வந்து நீங்கள் பெட்டர் வந்து ரிசார்ட் வழியாகவே பேக்கேஜாக புக் பண்ணிக்கோங்க. அது எப்பயுமே சேஃபு. கேமல் சஃபாரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போன அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போட்டோமா ஒரு 500 rupees தாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பேசிக்கோங்க. இதை முடிச்சுட்டு நம்ம ரிசார்ட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போக போகிறோம். நம்ம அடுத்த போகக்கூடிய ஸ்பாட் பார்த்தீங்கன்னா லாங்கேவாலா. இந்த ஜெய்சல்மரில் எப்படி என்டர்டெயின்மெண்ட்க்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கோ அதே மாதிரி பேட்ரியாட்டிக் ஸ்பாட்ஸும் நிறைய இருக்கு. அது ஒன் ஆஃப் த ஸ்பாட் தான் வந்து இந்த லாங்கேவாலா. 1971ல நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார்ல ஜெய்சல்மர் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை குறிக்கிறதுக்கான இங்க வந்து ஒரு வார் மெமோரியல் இருக்கு இந்த லாங்கேவாலால. சோல்ஜர்ஸ்னா யூஸ் பண்ண வெப்பன்ஸ் அந்த கம்ப்ளீட் அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வார் மெமோரியல்ல பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு வந்து ஒரு 1 to 2 hours ஆகும். இந்த பேட்டில் ஆஃப் லாங்கேவாலாவை பேஸ் பண்ணி தான் பார்டர் அப்படின்ற ஒரு பாலிவுட் ஃபிலிம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை வேணும்னா பாருங்க. இந்த லாங்கேவாலா எப்படி ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிசார்ட்லேருந்து நீங்க வந்து டாக்ஸி புக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க பிரைவேட்டா கூட புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தோ பாகிஸ்தான் பார்டருக்கு போக போறோம். அது போற வழியில தனோத் மாதா டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்தோ பாகிஸ்தான் வரும்போது இந்த சுத்தினா நிறைய பாம்பு போட்டிருக்காங்களாம். ஆனா இந்த டெம்பிள் ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகல. அதனால இதை காடஸ் ஆஃப் பவர்னு இவங்க சொல்றாங்க. இந்த தனோத் மாதா டெம்பிள் பக்கத்திலேயே பிஎஸ்எஃப் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு. இந்த இந்தோ பாகிஸ்தான் பார்டர் போனோம்னா இந்த பிஎஸ்எஃப் ஆஃபீஸ்ல போய் பர்மிஷன் வாங்கிக்கணும். அதுக்கு நம்ம ஆதார் கார்டு எடுத்துக்கணும். இங்க வந்து லிமிட்டட் என்ட்ரி தான். அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் போறோமோ நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு பர்மிஷன் கிடைக்கும். இங்க பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இந்தோ பாகிஸ்தான் பார்டருக்கு போயிடலாம். இந்த இந்தோ பாகிஸ்தான் பார்டர் பாத்தீங்கன்னா தனோத் மாதா டெம்பிள் இருந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ஒரு 1/2 hourல ரீச் பண்ணிடலாம். இங்க என்ன பார்க்கறதுக்கு இருக்குன்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பார்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நார்மல் ஏரியாவில் பார்க்கலாம். ஆனால் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்க பார்டர். பேட்ரியாட்டிக் ஃபீலிங் பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்காக நம்ம சோல்ஜர்ஸ் என்னென்னா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம ரொம்ப ரியலைஸ் பண்ணுவாங்க. போயிட்டு அங்கே இருக்க ஆர்மி பீப்புள்னால் நம்மளை ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. அவங்க மக்களோட மக்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. ஸோ வந்து நம்மள என்ன பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹானர் பண்ணுவாங்க. மினிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ். நம்ம கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிறதுக்கே முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் அங்கே இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம போனால் அங்கே ரொம்ப ரியலைஸ் பண்ணுவோம். இதை முடிச்சுட்டு நம்ம ஜெய்சல்மர் டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ராம்கர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் லஞ்ச் முடிச்சுக்க போகிறோம். பார்டர் ஏரியான்றதுனால நம்மளுக்கு ஃபுட் ஆப்ஷன்ஸ்னால் பெருசாக இருக்காது. ஸோ இந்த ராம்கர்ன்ற இடத்துல தான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இங்கேயே நீங்கள் லஞ்ச் முடிச்சுக்கிறது பெட்டரு. இதை முடிச்சுட்டு நம்ம ஜெய்சல்மர் டவுனுக்கு வந்துடலாம். ஈவினிங் ஜெய்சல்மர் டவுனுக்கு வந்துட்டு ரிசார்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபுட் ஷாப்ஸ்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஆப்ஷன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெய்சல்மரில் தால் பாக்வான் கச்சோரி இங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷலு. அதை முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ஸ்னால் நிறைய இருக்கும். அதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ரிசார்ட்லேயே ஈவினிங் டின்னரை முடிச்சுட்டு டே 2 ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த டே 3 நம்ம எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா ஜெய்சல்மர் சிட்டிக்குள்ளே இருக்க கோல்டன் ஃபோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஜெய்சல்மர் ஃபோர்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிகுட்டா ஹில் அது மேலே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி லிவிங் ஃபோர்ட் அப்படின்னே சொல்லலாம். 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் இன்னும் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மான்யூமெண்ட்டாக இருந்தாலும் இன்னும் வந்து அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க மக்கள். இதே மாதிரி வந்து நம்ம ஜோத்பூரில் ஒரு ஹில் டாப்பில் பண்ண வந்து ஒரு ஃபோர்ட்டை பற்றியும் பேசியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஃபோர்ட்டும். ஜோத்பூர் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டோட ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்லேருந்து ஓல் ஜெய்சல்மர் சிட்டி வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். கீழேருந்து நல்லாயிருக்கும், மேலேருந்து நல்லாயிருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்னொரு விஷயம் டே 2ல சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை டே 2ல உங்களுக்கு ஈவினிங் டைம் இருந்தது அப்படின்னா இந்த சன்செட் வியூ இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்லேருந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லைட்டிங்னா போட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபோர்ட்டோட கலரே கோல்டன் கலராக மாறிடும். அதனால தான் இது பேர் கோல்டன் ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. டே 2ல இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 600 ருபீஸு. 9 AM to 6 PM வந்து ஓப்பன் டைமிங்ஸு. இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 4 ஃபோர்ட் கேட் இருக்குது, மியூசியம் இருக்குது, ஒரு 7 ஜெயின் டெம்பிள் கிட்ட இருக்குது, அப்புறம் நிறைய ஹவேலிஸ் இருக்குது, உள்ள தசரா சவுக் அப்படின்ற பிளேஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த தசரா சவுக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரை பார்த்தாலே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த தசரா ஃபெஸ்டிவிட்டிஸ் இங்கே தான் நடந்துதான். மகாராஜா இந்த கோர்ட் யார்டில் வந்து உட்காந்து தான் வந்து அந்த ஃபெஸ்டிவிட்டிஸ்னால் பார்த்து ரசிப்பாராம். அதுக்கு நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக ஒரு 200 ருபீஸ் பே பண்ணணும். இங்கே வந்து ஒரு 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த ஹவேலிஸ்னால் பார்க்கலாம். இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நிறைய ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இந்த ஜெய்சல்மரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நிறைய ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் தான். அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நம்ம வந்து ஓல்ட் சிட்டி வியூ பார்க்கலாம். அங்கே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ சாப்பிட்டோம்னா அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டு நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஓப்பன் டைமிங்ஸ்லேயே போயிடுங்க. அந்த 9 AM சொன்னேன் இல்லையா, அந்த டைமிங்கே போங்க. நீங்கள் மத்தியானம் போல் போனீங்கன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் அந்த அளவு என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் மார்னிங் டைம் போயிடணுன்னா நல்லா ஒரு 3 to 4 hours நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம உங்களால் மார்னிங் போக முடியலன்னா சன்செட் டைம் ஒரு 4 o'clock போல் போயிட்டா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்கு இன்னொரு ஃபேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ லிஸ்டட் ஃபோர்ட்டு. ஸோ யுனெஸ்கோ லிஸ்டட்னால உள்ள மெயின்டெனன்ஸ்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேலஸ் மியூசியம் இருக்கும், ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours வேணும். இதை முடிச்சுட்டு நம்ம வெளில வந்து ஜெய்சல்மர் சிட்டியில் இருக்க ஹவேலிஸ்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஹவேலிஸில் முக்கியமான ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்வான் கி ஹவேலி. இதை வந்து ஜெய்சல்மரோட தாஜ்மஹால்னே சொல்லுவாங்க. இந்த ஹவேலினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு மேன்ஷன்னா இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு டிப்பிக்கலான இடம் தான் இந்த ஹவேலின்றது. இதை ராஜஸ்தானில் ஹவேலின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. சலீம் சிங் ஹவேலி, நத்மல் ஹவேலி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. மொத்தம் கிளஸ்டர் ஆஃப் 5 ஹவேலிஸ் இருக்குது. இது உள்ளே வந்து இன்டீரியர் ஆர்கிடெக்சர் பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் லஞ்ச் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெய்சல்மரில் நிறைய ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போய்க்கோங்க. நான் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் சிலதுனா வந்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன். இந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்த்தாலும் சரி பேலஸ் வியூ ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம முதல்ல எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடிசார் லேக்கு. இது வந்து ஒரு மேன் மேட் வாட்டர் ரிசர்வாயர். இது ஜெய்சல்மருக்கு ஒன் ஆஃப் த மெயின் வாட்டர் சோர்ஸாக இருந்தது.
இங்கே போட்டிங்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து பெடல் போட்டிங் எதனா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபீட்னா கூட பண்ணலாம். இங்கே சன்செட் வியூ ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங்கில் வந்து ஒரு சவுண்ட் லைட் ஷோ பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா படா பாக் செனடாப். இது பேர்லேருந்து தெரியும், படானா பெருசு, பாக்னா கார்டனு, செனடாப்னா மெமோரியல். அங்கே வாழ்ந்த மகாராஜாவோட நினைவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இந்த ஜெய்சல்மரே பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் ஏரியா. ஆனால் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கார்டன் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இங்கே வந்து பேர்டோட சிப்பிங் சவுண்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்செட் பாயிண்ட்டு. இங்கே ஃபோட்டோகிராஃபி வியூஸ்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செனடாப் வந்து சாண்ட்ஸ்டோனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இந்த படா பாக் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது லொதுவாரா ஜெயின் டெம்பிள் அங்கே போய்க்கலாம். இது எல்லோ சாண்ட்ஸ்டோனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து ஒரு டெம்பிள். இது பியூர் ஜெயின் ஆர்கிடெக்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கார்விங்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து அமர்சாகர் ஜெயின் டெம்பிள் இருக்குது, அங்கேயும் போய்க்கலாம். இந்த அமர்சாகர் ஜெயின் டெம்பிளை ஒட்டி ஒரு அமர்சாகர் லேக்கும் இருக்குது. இந்த அமர்சாகர் ஜெயின் டெம்பிளை நேச்சுரல் ஜெம்ஸ் டெம்பிள்னும் சொல்லுவாங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அடுத்தது வந்து ஒரு வார் மெமோரியல் இருக்குது, அது வந்து ஜெய்சல்மர் வார் மியூசியம்னு சொல்லுவாங்க, அங்கே போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ வந்து 55 ருபீஸு. ஒருவேளை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலோ இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க. உள்ளே வந்து ஒரு தேட்டரும் இருக்குது. அந்த தேட்டரில் வந்து வார் ஃபிலிம்ஸ்னால் காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதோட நம்ம வந்து டே 3 பிளானை முடிச்சுக்கலாம். இதெல்லாம் முடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே உங்களுக்கு ஆகிடும். நீங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு ஜெய்சல்மர் சிட்டிலேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஈவினிங்கே அன்றைக்கி ஃப்ளைட்டோ ட்ரெயினோ புக் பண்ணியிருந்தீங்கன்னா படா பாகோட உங்களோட டே 3 முடிச்சுட்டு அன்றைக்கே கிளம்பிடுங்க. இந்த ஜெய்சல்மர்கிட்ட விசிட் பண்ணுற பெஸ்ட் சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு பிப்ரவரி விசிட் பண்ணலாம். மறந்தும் சம்மர் டைம்லனா வந்துடாதீங்க. அடுத்தது இந்த ஜெய்சல்மரை எப்படின்னா ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் சென்னையிலேருந்து ஜோத்பூர் வந்துட்டு அப்புறம் ஜெய்சல்மருக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா சென்னையிலேருந்து ஜெய்ப்பூருக்கு வந்துட்டு அப்புறம் ஜெய்சல்மருக்கு வரலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் வரதா இருந்தால் ஜெய்சல்மருக்கு தமிழ்நாட்டிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நம்ம பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து ஜெய்சல்மர் போகணும். இந்த ஜெய்சல்மரை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பைக் ரெண்டல்ஸ் வந்து ஜெய்சல்மர் சிட்டிலே அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து சாம்சங் டியூன் வரைக்குமே போயிடலாம். இந்த பைக் ரெண்டல் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் ஏரியாவுக்கு அலௌடு கிடையாது, ஆனால் ஓன் பைக் அலௌடு. அங்கே எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸி மூலமாக போய்க்கலாம். கேமல் சஃபாரி, இந்த ஜீப் சஃபாரி இதெல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ரிசார்ட் மூலமாகவே புக் பண்ணிக்கோங்க. நான் திரும்பி சொல்கிறேன், இந்த ஜீப் சஃபாரி கேமல் சஃபாரினா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். ஸோ நம்ம ரிசார்ட் வழியாகவே புக் பண்ணிக்கிறது சேஃபு. நம்ம ஜெய்சல்மர் சிட்டிலையும் சரி சாம்சங் டியூன்லையும் சரி எங்கெங்கன்னா ஹோட்டலில் தங்கலாம், என்னென்னா ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணலாம், அதெல்லாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஜெய்சல்மரில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஃபேமஸ்ஸு. அதை பற்றினா கூட டிஸ்பிளேல கொடுக்குறேன். நம்ம கடைசியாக இம்பார்ட்டண்ட்டான செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஜெய்சல்மரை 3 days எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 2 people போகிறோன்னா எவ்வளோ செலவாகுன்றதை டிஸ்பிளேல கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. நம்ம பிளானில் கொடுத்துருக்க 3 days ரொம்ப டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 4th day கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.